வெல்கம் டு சுதா நிதிஷ். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். இல்லை இது அப்படியே ஒரு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்க தோல் உரித்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த இதை நல்லா மசிச்சுக்கணும். 2 ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கணும். இதுவும் வேக வச்சு எடுத்துருக்கு. ஒரு கேப்சிகமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கு, சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு மிளகாய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பொடி, மஞ்சள் தூள், உப்பு எடுத்துருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை இதில் போடலாம். இது கொஞ்சம் வேகணும். இதோட ஒரு பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கத இதையும் போட்டு இதை வறுத்துடலாம். 2 ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதையும் இதில் போட்டுடலாம். எடுத்து வச்ச மசால் பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதையும் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கி விட்டுடலாம். எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவை இது மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பஜ்ஜி மாவை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி மிக்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் பாருங்கள். 1/2 கப்பு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதில் கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். நான் கலர்லாம் ஆட் பண்ணலை. ரெடி மிக்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்க இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே போட்டு இதை நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை எண்ணெய்க்குள்ளே போடலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தயார்.